காதல்னா என்ன? ஒரு கமிட்மெண்ட். லவ் பண்ணா கல்யாணம் பண்ணணும். ஒருவேளை அந்த லவ் சரியா வரல அப்படின்னா நல்ல விதத்துல சொல்லி விலகி வந்துடணும். ஆனா ஒரு சில பொம்பளை பிள்ளைங்க நீங்களா என்னவா பண்றீங்க? தேவையில்லாம ஏமா ஒரு பையனோட லைஃப் இவ்வளவு ஸ்பாயில் பண்றீங்க? ஏன் அந்த பையன் கதறி அழுவாதனால அவன் மனசுல வலி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆரம்ப காலகட்டத்துல அந்த பையன் உங்ககிட்ட லவ் பண்றேன்னு சொல்றப்பயே நீங்க இந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு சரியா வருமா, இந்த பையனை கல்யாணம் பண்ண நம்ம பெற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு யோசிச்சுட்டு அந்த பையனுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும். ஆமாவா இல்லையா? ஆனா நீங்களா அதெல்லாம் எதுவுமே பண்ணாம சரி சரி சொல்லிட்டு கடைசி அந்த பையன் நீங்க தான் உலகம், நீ தான் என் பொண்டாட்டி, எனக்கு யாருமே வேணான்னு நிக்கிறப்ப இல்லடா இது சரியா வராது, எங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்களை சொல்லி விலகணும்னு நினைச்சா அந்த பையனுக்கு எவ்வளவு வலிய கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமாங்க? நீங்க தாங்க அவனுக்கு உலகம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்த பையனுக்கு எனக்கு எதுவுமே வேணான்னு தூக்கி போட முடியாதுங்க. பாவம்ன்றது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் இருக்கு. கத்தி அழுவாதனால அவன் மனசுல வலி இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்க பண்றதும் பாவம் கணக்குல தான் போய் சேரும். முடிஞ்ச அளவுக்கு யாரையும் காயப்படுத்தாம நல்ல விதத்துல சொல்லி விலகி வந்துருங்க. ஒன்னும் வேணும் இல்லனா வேணாம். நடுவில் நின்றுட்டு இருடா இருடா இருடான்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை மூட்டி அந்த பையனோட வாழ்க்கையை வீணாக்காதீங்க.